Lord. Praise the Lord. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் எங்களுடைய வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से स्वागत करते हैं. மீண்டும் ஒரு முறை கூட இந்த காலையிலே உங்களை சந்திப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். दोबारा इस वीडियो के द्वारा सुबह के समय पर आप सभी से मिलने के लिए हम खुश होते हैं. கர்த்தர் கடந்த வாரங்கள் எல்லாம் நம்மை கன்னிமணி போல காத்து வந்தார். परमेश्वर पिछले दिनों में हमें अपने आंखों के पुतले की तरह संभाल के रखा. அவருடைய அன்பை அவருடைய இரக்கங்களை நாம் நினைத்து எப்பொழுதும் நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். उनके प्रेम और उनके दया को सोचकर हम हमेशा स्तुति करने के लिए हमारा एक ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய விலை மதிக்க முடியாத அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் நாங்கள் நினைத்து துதிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके बहुमूल्य प्रेम और दया और अनुग्रह के लिए हम स्मरण करके हम स्तुति करते हैं. வீடியோ மூலமாக உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை சந்திக்கவும், உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கவும் இந்த ஓய்வு நாளை தந்தீர அதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर इस वीडियो के द्वारा आपके बच्चों से मिलकर उनके साथ आराधना करने के लिए हमें एक मौका दिया, उसके लिए हम धन्यवाद देते हैं. ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய தொடக்கம் முதல் முடிகிற வரை உம்முடைய மாபெரும் பிரசன்னத்தினாலே நிரப்பும். परमेश्वर इस आराधना का शुरुआत से अंत लेकर आपके महा प्रशंसा से हमें ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாம் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. हर एक भाग में आपके प्रशंसा को हम महसूस करने के लिए परमेश्वर सहायता कीजिए. உமக்கு மகிமை உண்டாகட்டும். आपको केवल महिमा होनी. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता. ஆமென். आमीन. நமக்கு தெரிந்த பாடல், காலைதோறும் கர்த்தனை புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனை புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே, என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே, என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலைதோறும் கர்த்தனே, ஆழியின் அலைகள் ஓயாது போம், அன்பின் அலைகள் எழும்புமே. ஆழியின் அலைகள் ஓயாது போம், அன்பின் அலைகள் எழும்புமே. மலைகள் விலகும், பர்வதம் அகலும், மாறாவும் கிருபை நீங்கிடாதே. காலைதோறும் கர்த்தனே, புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே, அதிசயம் அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே. ஆலியின் அதிசயம் அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே. மகிமையின் சாயில் அணிந்து நானும் மனதின் மறுரூபமாகிடுவே. காலைதோறும் கர்த்தனே, புது கிருபையை
கர்த்தரே உமது பலன் தாரும், கன்னிமரமாய் செழித்திடவே. கர்த்தரே உமது பலன் தாரும், காலகாலத்தில் பலனை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவே. காலை தோறும் கர்த்தரே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தரே என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலை தோறும் கர்த்தரே. அநாதி சிநேகத்தால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அழிந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அழிந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆக்கி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தேர்ந்தீரே, தாயை போல ஆக்கி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது,
சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறேன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசு நல்லவர். குருடரின் கண்களை திறப்பவர். இயேசு நல்லவர். இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவர் கிருபை என்று உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியின் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு
விதமாக நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். हम सभी खड़े होते हुए एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे. 92ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். भजन संगीता 92 को हम बदल बदल पढ़ेंगे. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் प्रातः काल को तेरी करुणा और प्रति रात तेरी सच्चाई का प्रचार करना. காலையிலே உம்முடைய கிருபையையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாக இருக்கும். क्योंकि हे यहोवा तूने मुझको अपने काम से आनंदित किया है और मैं तेरे हाथों का कामों के कारण जय जयकार करूंगा. கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உம்முடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். पशु समान मनुष्य इसको नहीं समझता और मूर्ख इसका विचार नहीं करता. துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். परंतु हे यहोवा तू सदा विराजमान रहेगा. கர்த்தாவே உம்முடைய சத்துருக்கள் அழிவார்கள், உம்முடைய சத்துருக்கள் அழிந்து போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். परंतु मेरा सिंह तूने जंगली सांड का सा ऊंचा किया है, मैं तट के तेल से चिपड़ा गया हूँ. என் சத்துருக்களுக்கு நேருவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேருவதை என் காது கேட்கும். धर्मी लोग खजूर की नाई फूले फलेंगे और लबनोन के देवदार की नाई बढ़ते रहेंगे. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். वे पुराने होने पर भी फलते रहेंगे और रस भरे और लहलहाते रहेंगे. சேர்ந்து வாசிப்போம். जिससे यह प्रकट हो कि यहोवा सीधा है, तू मेरी चट्टान है और उसमें कुटिलता कुछ भी नहीं. நாம் எல்லாரும் ஆகிய திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். हम सभी हमारे परमेश्वर यहोवा का हमने जो वचन पढ़ा है उसे स्मरण करते हुए हम उनका स्तुति அவர் करेंगे. செய்த கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். उन्होंने उन्होंने अपना अपना क्रिया जो किया वो कितना महत्वपूर्ण है, उनके कल्पनाएं कितने गंभीर है. உலக மனுஷன் வெகு குணமுள்ளவன், கர்த்தரை அறியாதவன் அதை உணரவே முடியாது. और जो संसार का लोग जो है वो जो परमेश्वर को नहीं जानते हैं वो नहीं समझ पाता है. ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்களும் நானும் அறிய முடியும். लेकिन परमेश्वर ने हमारे लिए किए भलाई को आप और हम समझ सकते हैं. ஆகையால் தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் எத்தனை நலமாக இருக்கும். इसीलिए भजन संगीता में यहाँ पर संगीतकार कहता है कि परमेश्वर का स्तुति करना और उनको उन्नति स्थान और सम्मान करना कितना भलाई है. இந்த காலையில நாம் எல்லாரும் ஆண்டவராய் கர்த்தரை நாம் துதிப்போம். सुबह के समय पर हम सभी परमेश्वर का स्तुति அவருடைய करेंगे, அன்பை நாம் நினைப்போம், उनका प्रेम को स्मरण அவருடைய करेंगे, இரக்கத்தை கிருபையும் தயவை நாம் நினைப்போம். उनके अनुग्रह, उनका करुणा, उनका दया को हम स्मरण करेंगे. அநாதியாக நாம் அலைந்து கொண்டிருக்கும் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். हम अनाथ बनकर यहाँ वहाँ ढगमगा रहे थे, तब परमेश्वर हमें आकर ढूंढ कर அவருடைய लिए. அநாதி சிநேகத்தை நாம் நினைத்தவர்களாய் இந்த காலையில கர்த்தரை நன்றி உள்ள இதயத்தோடு கூட அவரை நாம் துதிக்கலாம். और उस प्रेम को हम स्मरण करते हुए आज इस सुबह के समय पर परमेश्वर को धन्यवाद करते हुए उनका स्तुति करेंगे. Thank you. ஆண்டவராய் கர்த்தரை காலையில நன்றி நிறைந்த இருதயத்தோட கூட அவரை நாம் துதிப்போம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, எல்லாரும் பாடுவோம். காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அப்படி அன்பு எவ்வளவு பெரியது, அவன் இரக்கம் பெரியது, அவர் கிருபை பெரியது, அவர் தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை
கொண்டீரே. தாயை போல ஆக்கி தேக்கி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆக்கி தேக்கி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா சொல்லுவோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்து என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டு அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்து என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, ஆமே இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா. நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா. நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி அன்பை நாம் நினைப்போம், அப்படி இரக்கத்தை நாம் நினைப்போம், அப்படி கிருபை நாம் நினைப்போம், அப்படி தயவை நாம் நினைப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இந்த காலையில. ஆமாப்பா, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உம்முடைய தயவு எவ்வளவு பெரியதப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ ஆவியானவரே. உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் எத்தனை நல்ல எத்தனை நல்ல தேவனப்பா, எத்தனை நல்ல தேவனப்பா. நம்ம எல்லாரும் வாயில திறந்து நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை நினைத்து துதிப்போம். கதாலியா ஷபலாந்திலாலியா கதாலியா ஷபியானா உடைய அன்புக்காக, உடைய கிருபை இரக்கங்களுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைக்கும் பொழுது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதப்பா, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அத்தனை நன்மைகளை நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவருக்கு நீ செய்து வந்த நன்மை ஏராளம் ஏராளம் ஏராளம். உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம்
கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். நன்றி சொல்லி துதிப்போம். தேங்க்யூ ஆவியானவரே. இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். நம்முடைய பிரசனத்தினால ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியானவருடைய கரங்களில நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய பிரசனம் நிறைந்திருக்கட்டும், பிரசனம் நிறைந்திருக்கட்டும். தடைகளை மாற்றுங்க, தடைகளை மாற்றுங்க, குறைகளை எல்லாவற்றை நீக்கி போடுங்க, பலவீனங்களை அகற்றி போடுங்க. சத்துருடைய போராட்டங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா விதமான வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் நொறுங்கி போகட்டும். உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए हम आपको धन्यवाद देते हैं। இந்த காலையில நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை தந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर आपके बच्चों के साथ मिलकर आराधना करने के लिए हमें एक अच्छा समय दिया, उसके लिए हम धन्यवाद देते हैं। ஆண்டவரே, கேட்க போகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்றோம். परमेश्वर, सुनने वाले वचनों के लिए हम आपको धन्यवाद देते हैं। எங்களோட நீங்க பேசுங்க, हमारे साथ आप बात कीजिए கேட்கிற உள்ளங்கள் ஆவியானவரால் நிரப்பப்படட்டும். और सुनने वाले वचनों के साथ आत्मा जी आप उनके हृदय को भरिए। எதை கேட்க நினைக்க ஆண்டவரே வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. जो हम सुनना चाहते हैं, आप चाहते हो, वो परमेश्वर हमें सुनने के लिए आप सहायता कीजिए। हमारे लिए जो सही है वो शब्द दीजिए, वो वचन यीशु क्रिस्तुविन நல்ல நாமத்தில் यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, आमेन। தேவனுடைய வசனத்துக்கு நாம் செல்வோம். परमेश्वर के वचन की ओर हम लौटेंगे। யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். योना भविष्यद्वक्ता का पुस्तक 1 अध्याय 8वां वचन हम सभी ले लेंगे। அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியா? तब उन्होंने उससे कहा, हमें बता कि किसके कारण यह विपत्ति हम पर पड़ी है। तेरा उद्यम क्या है और तू कहां से आया है? तू किस देश और किस जाति का है? கப்பலில் இருக்கிற மாலுமியும் கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களும் யோனாவிடத்தில் கேட்ட 4 கேள்விகளை நாம் இங்கே வாசித்தோம். कपल के अंदर, जहाज के अंदर जो मलाह लोग और जो योना के साथ मिलकर जो प्रवेश कर रहे थे, यात्रा में थे, उन्होंने कहा गया यह शब्द वचन यहाँ पर देख सकते हैं। இந்த 4 கேள்விகளுக்கும் யோனா உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். ये 4 प्रश्न के लिए योना जो है वो तुरंत उसे जवाब देना है। எப்பொழுது எனக்கு மூடில்லை, நாளைக்கு சொல்கிறேன், இல்லாவிட்டால் கொஞ்ச நேரம் கழித்து வாருங்கள் நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட முடியாது. अब मेरा मूड नहीं है, मैं आज नहीं ये प्रश्न का जवाब दे सकता हूँ, कल आइए या थोड़ी देर बाद आइए, वो नहीं कह सकता। கேள்வி கேட்ட அதே நேரத்திலே அவன் பதில் சொல்ல வேண்டும்.
जो जब भी प्रश्न पूछा गया उसी समय पर उसे जवाब देना था। ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஜனங்களும் யோனாவும் அவிதமாக நிறுத்தப்பட்டிருந்தார். क्योंकि ऐसे एक परिस्थिति में वहां पर वो मलाह के लोग और योना दोनों जन वहां पर खड़े हुए थे। 4 கேள்விகள் அவனிடத்திலே கேட்கப்பட்டது. 4 प्रश्न उन्हें पूछा गया था। என்ன கேள்வி? कौन सा ये प्रश्न था? உன் தொழில் என்ன? तेरा उद्यम क्या है? நீ எங்கிருந்து வருகிறாய்? तू कहां से आया உன் है? தேசம் எது? तू किस देश का நீ है? என்ன ஜாதியா? और तू किस जाति का யோனா है? இந்த 4 கேள்விகளுக்கு ஓரளவுக்கு பதில் கூறினார். और योना जो है इस 4 प्रश्नों का थोड़े से उसने जवाब दिया था। அவன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கவில்லை, அதற்குரிய பதிலை அவன் சொன்னான். वो जवाब ना देते हुए चुप नहीं था, वो उसका जवाब जरूर दिया। யோனாவினிடத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை நாம் ஏன் படிக்க வேண்டும்? ये योना के पास जो प्रश्न पूछा गया वो हमें क्यों सुनना है? யோனாவிடத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் இணைத்திருப்பார் என்றால், अगर योना के बारे में जो प्रश्न पूछा गया वो पवित्र शास्त्र में परमेश्वर ने उसे जोड़ा है, तो நாமும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். इसका मतलब हमें भी उस प्रश्न का जवाब देना है। யோனா நம்மிடத்திலே இப்பொழுது இல்லை, योना हमारे साथ अभी ஆனால் नहीं है, வேத வசனம் நம்மை பார்த்து அந்த கேள்விகளை கேட்கிறது. लेकिन पवित्र शास्त्र जो है हमें देखकर ये प्रश्न पूछ रहा है। வேதத்தை ஏதோ அவிதமாக ஒரு சரித்திரம், ஒரு தீர்க்கதரிசியினுடைய சம்பவம் என்று நாம் சொல்லிவிட்டு நாம் போய்விட முடியாது. और इस पवित्र शास्त्र को कोई तो एक इतिहास और या फिर एक भविष्यवाणी का एक उनका वचन है करके हम ऐसे नहीं जा सकते। வேத வசனம் காரணம் இல்லாமல் ஒன்றும் எழுதப்படவே மாட்டார். पवित्र शास्त्र कोई भी कारण के बगैर नहीं लिखा जाता है। அந்த கேள்வி யோனாவிடத்தில் அன்று கேட்கப்பட்டது போல ஆண்டவராய் கர்த்தரும் இந்த காலையில நம்மை பார்த்து அந்த கேள்விகளை கேட்கிறார். इसलिए जैसे उस दिन योना को उस प्रश्न पूछा गया था, उसी तरह परमेश्वर आज हमें देखकर ये प्रश्न पूछ रहे என்ன हैं। கேள்விகள் கேட்கப்பட்டது? कौन सा प्रश्न पूछा गया था? முதலாவதாக உன் தொழில் என்ன என்று அவனை பார்த்து அங்கிருக்கிறவர்கள் கேட்டார். पहली बात तो तेरा उद्यम क्या है, उसे देखकर वहां के लोगों ने யோனாவே, पूछा। நீ என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறாய்? योना तू क्या उद्यम कर रहा है? வேதாகமத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து அந்த கேள்விகளை கேட்கிறார். और पवित्र शास्त्र में परमेश्वर यहोवा हमें भी देखकर ये प्रश्न पूछते हैं। இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், தொழில் செய்கிறீர்களோ இல்லாவிட்டால் வேலை செய்யாமல் இருக்கிறீர்களோ, ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். और आज जो भी ये बातें सुन रहे हैं, परमेश्वर आपको देखकर पूछ रहे हैं, चाहे आप उद्यम व्यापार करते हो या फिर नहीं काम कर रहे हो, लेकिन परमेश्वर आज आपको देखकर தொழில் செய்கிறவர்களே 2 கூட்டத்தார் உண்டு. और व्यापार या उद्यम करने में 2 झुंड के लोग हैं। ஒன்று அந்த தொழில் செய்கிற தொழிலிலே உண்மையா இருந்தவர்கள், और इस उद्यम करने में सच्चाई थे। இன்னொன்று தன்னுடைய செய்த தொழிலை மறந்து போனவர்கள். और दूसरे लोग जो झुंड के लोग जो थे वो उद्यम करते हुए उन्होंने वो उद्यम को भूल गए थे। அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு நேராக பிடிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது, उस दिन इज़राइल लोग जो है बाबिलोन के समय जाकर वहां पर वहां बंद किए गए थे। பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து விட்டு அந்த தேசத்தை நினைத்து அழுகிறார்கள். और बाबिलोन के वहां पर एक किनारे पे कोने में बैठकर वहां सियोन देश को छोड़ के आए तो उसको स्मरण करके रो रहे அப்பொழுது थे। அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லி இங்கே அவிதமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். तब वहां एक कार्य को कहकर वो ये शब्द कहते हैं। 137 சங்கீதம் 5 வசனத்திலே 137 भजन संगीता 5वां वचन में, ஒருவன் எருசலேமை மறந்தால் தன் தொழிலை அவன் மறக்கிறான். और जो एक यरूशलेम को भूल जाता है वो अपने व्यापार को भूल जाता है। அப்போ எருசலேமை அவன் தொழிலை மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எருசலேமை நாம் அவன் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். अगर कोई अपना व्यापार नहीं भूलना है तो वो यरूशलेम को हमेशा स्मरण करना है। பரம எருசலேமை அவன் நினைக்காதவனாக ஒருவன் இருப்பான் என்றால் அவன் செய்யும் தொழில் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. और अगर वो परम यरूशलेम को स्मरण नहीं करेगा तो वो जो व्यापार करता है वो उसे आशीर्वादित नहीं பரலோகத்தை करेगा। குறித்தோ தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற தேவ சித்தங்களை குறித்து அவன் அறியாதவனா இருப்பான் என்றால் அவன் செய்யும் தொழில் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது.
और स्वर्ग राज्य के बारे में, परमेश्वर की इच्छा के बारे में अगर वो नहीं जानता होगा तो वो जो व्यापार करता है वो आशीर्वादित उसके लिए नहीं रहेगा। தேவ ஜனங்கள் எங்கு சென்றாலும் எருசலேமை அவர்கள் மறக்க மாட்டார்கள்। इसीलिए परमेश्वर के लोग जहाँ कहीं भी जाते थे वो यरूशलेम को भूलते नहीं। தானியேல் எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகள் திறந்திருக்க தினமும் 3 வேளை தேவனை நோக்கி ஜெபித்தான், துதித்து வந்தான்। और दानियल जो है यरूशलेम के सामने वो हमेशा अपने द्वार खोल के रखने के लिए हमेशा परमेश्वर की ओर देखकर स्तुति करता है। பாபிலோனில் இருக்கிறவனும் தேவனுடைய சித்தத்தை செய்து வந்தான்। और बाबिलोन में रहने वाला भी परमेश्वर का इच्छा के अनुसार चलता है। வேதம் சொல்லுகிறது, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் தொழிலை நான் மறந்து। इसलिए पवित्र शास्त्र कहता है कि यरूशलेम अगर मैंने तुझे भूल गया इसका मतलब मैंने अपना व्यापार भूल गया। அப்ப நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம் இல்லாவிட்டால் நாம் செய்கிற வேலைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தையில எப்பொழுது பரம எருசலேமை குறித்த ஒரு நினைவு நமக்குள் இருக்க வேண்டும்। और इसका मतलब हमारा व्यापार, हमारा उद्यम अगर आशीर्वादित होना है तो हमारे सोच विचार में हमेशा वो परम यरूशलेम के बारे में हमेशा ये सोच நாம் लेना। செய்கிற தொழிலுக்கும் அவ்விதமாக பரலோகத்திற்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது। हम जो व्यापार करते हैं उसका और जो स्वर्ग जो यरूशलेम है उसका बहुत ही बड़ा एक संबंध है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் செய்கிற வேலை நமக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய சிந்தையிலே பரலோகத்தை குறித்தும் தேவ சித்தத்தை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்। और परमेश्वर के बच्चे, हमारा व्यापार आशीर्वादित होना है तो हम जो कामकाज करते हैं वो आशीर्वादित होना है तो परमेश्वर का स्वर्ग राज्य का सोच, उनका इच्छा हमेशा हमारे सोच विचार में हो। தொழிலாளிகளை குறித்து நாம் சொல்லிக்கொண்டு நான் கடந்து போகிறேன்। 2 व्यापारी के बारे में मैं बोलकर आगे बढ़ना चाहता हूँ। சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் 4 தொழிலாளிகளை சகரியாவுக்கு தேவன் காண்பிக்கிறார்। और जकरिया भविष्यद्वक्ता के पुस्तक 1 अध्याय में परमेश्वर यहोवा यहाँ पर 4 व्यापारी को उसे दिखाते हैं। 4 தொழிலாளிகளை அவனுக்கு காண்பிக்கிறார்। वहाँ पर 4 व्यापारों को वहाँ पर उसे जकरिया को दिखाते हैं। சகரியா கேட்டான், இவர்கள் யார்? இவர்கள் எதற்காக போய் கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் செய்கிற தொழில் என்ன என்று கேட்டான்। तब उनसे पूछा गया था, जकरिया को पूछा गया था कि ये लोग कौन है, ये क्या व्यापार करते हैं, वो कहाँ पर जा रहे हैं। இவர்கள் தாங்கள் செய்கிற தொழிலிலே இவர்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள்। और ये जो अपना कामकाज कर रहे थे वो उसमें सच साबित हुए थे। ஏன் அவர்கள் அவ்விதமாக ஸ்தோத்திரம் அந்த 4 தொழிலாளிகளை ஏற்பாடு செய்து அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்। और क्यों ये 4 व्यापारों को बेचकर उनके बारे में बताया गया कि क्या है करके वो हम 21वां वचन में हम पढ़ सकते हैं। 20ஆம் வசனத்திலே 4 தொழிலாளிகளை பார்க்கிறோம்। 21ஆம் வசனத்திலே அவர்கள் செய்கிற அந்த தொழிலுடைய நோக்கம் என்ன என்பதையும் ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிறார்। और 20वां वचन में हम यहाँ पर 4 व्यापार जो लोहार है उनको देखते हैं और 21वां वचन में उनके जो मकसद है उसके बारे में लिखा गया। பிசாசுடைய நோக்கத்தை இவர்கள் புரிந்து அந்த பிசாசுடைய கிரியைகளை, அவர்களுடைய செயல்களை முறியடிக்க வேண்டும்। அதுதான் அந்த 4 தொழிலாளிகளுடைய ஸ்தோத்திரம் தேவன் அந்த தொழில் சம்பந்தமாய் அனுப்பப்பட்டதின் நோக்கம்। और जो शैतान का क्रिया को ये लोग समझकर और उस शैतान के क्रिया को नष्ट करना, भस्म करना ही इन व्यापारों का जो मकसद था। இதன் மத்தியிலே தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்। और इसके भीतर में दानियल 7:12 वचन आप ले लीजिए। பிசாசுடைய நோக்கம் பரிசுத்த ஜனங்களுடைய வல்லமையை சிதறடிக்க வேண்டும்। और यहाँ पर जैसा लिखा गया कि शैतान का जो मकसद होता है वो लोगों का जो पवित्रता को भस्म करना है। அவருடைய வல்லமைகளை, அவர்கள் பெற்ற அந்த அபிஷேகத்தை, ரட்சிப்பை, தேவ கிருபைகளை சிதறடிக்க வேண்டும்। அதுதான் பிசாசுடைய நோக்கம் என்று இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்। उन्होंने पाया वो सामर्थ, वो अभिषेक
एक वो पवित्रता को भस्म करना, नष्ट करना ही ये शैतान का कार्य है करके हम यहाँ पर दानियल में இந்த கிரியைகளை, இந்த பிசாசினுடைய செயல்களை முறியடிக்க வேண்டும் என்றால் தேவன் அனுப்பப்பட்ட இந்த 4 தொழிலாளிகளை போல தங்களுடைய வேலையிலே அவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும். और अगर इस शैतान का क्रिया को नष्ट करना है तो इस 4 व्यापारों की तरह वे लोग भी सच्चाई होना है. அவர்கள் என்ன எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அதை அவர்கள் செய்து முடித்தார்கள். और ये किस मकसद के लिए उन्हें भेजा गया था वो उन्होंने पूरा किया. அன்புடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நாம் செய்கிற வேலையிலே நாம் உண்மையாக இருப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்கிறாரோ, எதை செய்ய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நியமித்திருக்கிறாரோ அதிலே நாம் ஆசீர்வாதத்தையும் நாம் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். अगर हम हमारे परमेश्वर हमें जो काम दिए हैं उसमें हम पूरे और सच्चाई मन से करेंगे तो हम जो कामकाज करते हैं, हम के हाथ के प्रयास को परमेश्वर को जरूर आशीर्वादित करेंगे. சகரியா 1ஆம் அதிகாரம் 21 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். जकरिया पहला अध्याय 21वां वचन को ले लीजिए. இவருடைய தொழில் சத்துருவின் கொம்புகளை தகர்க்க வேண்டும். और इनका जो व्यापार है वो शैतान का जो उनके सिंगों को काट डालना है. யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்து ஜாதியுடைய கொம்புகளை விழத்தள்ளுவதற்கு இவர்கள் வந்தார்கள். और उन जातियों के सिंगों को काट डालने के लिए और जिन्होंने यूदा के देश को तितर-बितर करने के लिए ये आए हुए हैं. யூதாவுக்கு விரோதமாக தேவ துதிக்கிற தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பரிசுத்த வல்லமைகளை பெற்ற தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பப்பட்ட அந்த ஜாதியுடைய கொம்புகளை, பிசாசின் கொம்புகளை அவிதமாக தகர்த்து முறியடிக்க வேண்டும். और युद्धा के विरोध लोगों के विरुद्ध उठने वाले लोगों के युद्धा के विरोध उठने के लिए और जो पवित्रता पाए हुए लोग हैं उनके विरोध और अभिषेक पाए हुए लोग हैं उनके विरोध ये शैतान जो आकर ये तितर बितर करके उनके सिंग को काट डालता है. அவர்கள் தங்களுடைய வேலையில உண்மையா இருந்தார். ये लोग जो थे अपने व्यापार में सच थे. ஆகையால் அவர்கள் செய்கிற அந்த தொழிலை அவிதமாய் சரியாக அவர்களால் செய்து முடிக்க முடிந்தது. इसीलिए उन्होंने जो व्यापार किया था उसमें वो सच्ची मन से पूरा करने उनसे हुआ था. யோபின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் अय्यूब का पुस्तक 28वां अध्याय இங்கே 4ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். यहाँ पर 4वां वचन में हम यहाँ पर एक वचन पढ़ते हैं. இங்கே உழைப்பாளி என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிலாளியை நாம் இங்க பார்க்கிறோம். और यहाँ पर एक व्यापारी करके यहाँ पर उसके बारे में हम देखते हैं. அவன் தன்னுடைய தொழிலிலே அவன் வெறுமையாக இல்லாமல் சோம்பலாயிராமல் அவன் உழைக்கிறவனாக காணப்பட்டான். और ये अपने व्यापार में वो बहुत ही आलसी नहीं था लेकिन बहुत तेजी रूप से काम करता था. அவனுடைய உழைப்பினுடைய அவனுடைய காரியத்திலே உண்மையா இருந்ததனால் அவன் என்ன செய்தான்? और उसके व्यापार में वो सच था तो उसने क्या किया? यहाँ கடக்க முடியாமல் பிரவாகித்து ஓடி வருகிற நதிகளை அவன் வற்றி போக செய்தான். और जहाँ वो चलने वालों के भूले बिसरे हुए वे मनुष्य वो खानी खोदते हुए वो उसे तोड़ दिया. கடக்க முடியாத அளவுக்கு நதி தண்ணீர் வெள்ளம் பயங்கரமாய் ஓடிக்கொண்டு வருகிறது. और जहाँ जो खानी खोदते हुए जहाँ पानी बहुत बहने लगा है. அப்ப அந்த ஓடி வருகிறதான அந்த நதியினுடைய தண்ணீரை இந்த உழைப்பால் என்ன செய்கிறார்? வற்றி போக பண்ணினார். और जो बहुत पानी सब जगह बह चुका है और उसे वो पूरी तरह से वो निर्जन करता है. இன்னைக்கு अनेकருடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு காரியம் நடக்கிறது. आज अनेक लोगों के जीवन में 2 कार्य होता है. ஒன்று பிசாசு தம்முடைய தேவ ஜனங்களுடைய குடும்பங்களை அவருடைய நன்மைகளை தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தகர்க்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். और जो शैतान जो है आज परमेश्वर दिए आशीर्वादों को शैतान चाहता है कि वो उसे नष्ट कर दे, वो उनके कामों को नष्ट करता है. இன்னொன்று பிரவாகித்து ஓடி வருகிற அமிதமாக நதியை போன்ற இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு பயங்கரமான ஸ்தோத்திரம் நிலைமைகளை பிரச்சனைகளை இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளாய் கொண்டு வருகிறார். और जो एक बड़ा प्रलय जैसा एक बाढ़ जो आता है वो
घुसाकर उस बाढ़ की तरफ சகரியாவிலே வாசித்த परिवार அந்த में परेशानियां வார்த்தையை लेकर आता है। சகரியாவிலே வாசித்த அந்த வார்த்தையின்படி அவர்கள் அந்த சத்துக்குடி கொம்புகளை தகர்த்து போட்டார்கள். और सगरिया में जैसे हमने वचन पढ़ा वो उनके सिंगों को काट डालता है। யோபின் புத்தகத்தில் வாசித்தது போல பிரவாகித்து ஓடி வருகிற அந்த தண்ணீரை அந்த உழைப்பாளி வற்றி போக பண்ணினார். और अय्यूब की पुस्तक में हम जैसे पढ़ते हैं कि जैसे एक प्रलय एक बाढ़ की तरह जो आता है उस पानी को वो निर्जल कर देता है। உங்களுக்கு விரோதமாக இந்த ரெண்டு காரியங்கள் எழும்பலாம். और आपके विरुद्ध भी आज ये दो कार्य उठ सकते हैं। தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த வேலையில நீங்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவீர்கள் என்ற அந்த ரெண்டு காரியமும் அவ்விதமாக நீங்கள் ஜெயமளிப்பீர்கள். இந்த ரெண்டு காரியத்தையும் அவ்விதமாய் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீர்கள். और अगर आप परमेश्वर ने आपको दिए व्यापार में आप सच साबित होगे तो आप ये दो कार्य जो परमेश्वर ने कहा उसमें आप जीत पाओगे और परमेश्वर का मकसद को पूरा करोगे। உங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகளை நீங்கள் அறிந்து அவ்விதமாக நிச்சயமாய் அதை மேற்கொள்வீர்கள். आपके परिवार के विरुद्ध उठने वाले आत्माओं को आप समझकर उससे जरूर आप जीतोगे। அப்படி என்றால் इसका मतलब है நம்முடைய தொழில் என்ன, தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். हमारा व्यापार क्या है, हम क्या काम करते हैं उसके बारे में हम समझ कर लेना है। லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் लूका सुसमाचार का पुस्तक 2 अध्याय 49ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 39वां वचन ले लेंगे। ஸ்தோத்திரம். யோசேப்பும் மரியாளும் இயேசுவை காணாமல் தேடிக்கொண்டு அவ்விதமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து சேருகிறார்கள். यूसुफ और मरिया जो है यीशु को न देखते हुए वो ढूंढते ढूंढते परमेश्वर के भवन में आ पहुंचते हैं। 3 நாட்களாக தேடி அவர்கள் கடைசியாக தேவனுடைய ஆலயத்திலே இயேசுவை கண்டுபிடித்தார்கள். 3 दिनों से ढूंढ ढूंढ कर आखिरी में उसे परमेश्वर के भवन में ढूंढ लेते हैं। எங்களை விட்டு விட்டு இப்படி போய்விட்டியே என்று சொல்லி அவர்கள் பெற்றோர்கள் இயேசுவை பார்த்து கேட்கும் பொழுது तब उनके माता पिता यीशु को पूछते हैं कि तू हमें छोड़कर ऐसे चला गया இந்த था। 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே இயேசு அதற்கு பதில் சொல்லுகிறார். और ये 2 अध्याय 39वां अध्याय वचन में यहाँ पर यीशु उसके लिए जवाब நீங்கள் देते हैं। ஏன் என்னை தேடினீர்கள்? क्यों आप मुझे ढूंढ रहे थे? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா என்றார். क्या नहीं जानते थे कि मुझे अपने पिता के भवन में होना आवश्यक है? பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது இல்லை என்று நீங்கள் அறியீர்களா என்று கேட்டார். इसका मतलब है कि आप नहीं जानते हो कि मेरे पिता के भवन में मैं रहना, उनके व्यापार को आगे बढ़ाने में मैं रहना आवश्यक है। தமிழில பிதாவுக்கு அடுத்தவைகள் என்று வாசிக்கிறோம். हम तमिल में हम पिता के अगला स्थान में ऐसा पढ़ते ஆனா हैं। ஆங்கிலத்திலே my father business என்று எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन अंग्रेजी में मेरे पिता का व्यापार लिखा गया है। இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். इन वचनों को ध्यान दीजिए। ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் my father business, எது என்னுடைய தகப்பனுடைய என் பிதாவுடைய தொழில் அவருடைய வேலை என்று இங்க சொல்றார். परमेश्वर यीशु यहाँ पर कहते हैं कि मेरे पिता का व्यापार, उनका उद्यम के बारे में यहाँ पर कहते हैं। இயேசுவை பார்த்து கேட்கும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இது என்னுடைய பிசினஸ், இது என் தேவன் எனக்கு நியமித்திருக்கிற தொழில். और यीशु उन्हें देखकर कहते हैं कि ये मेरा व्यापार है, परमेश्वर ने मुझे दिया गया, मेरा पिता का ये व्यापार है। அதை நான் அறிந்து கொண்டேன், அதிலே இப்பொழுது நான் கவனமாக இருக்கிறேன். मैंने उसे समझ कर ले लिया, अब मैं उसमें ही ध्यान दे रहा हूँ। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे हमें उसे समझ कर लेना है। உங்களுடைய பிசினஸ் எப்படிப்பட்டதா இருக்கிறது? आपका व्यापार किस तरह है? உங்களுடைய பிசினஸ் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் செய்கிற சொந்த தொழிலை குறித்து நீங்கள் சொல்லலாம். आपके व्यापार कह गए तो आप सोचते होंगे कि आप जो व्यापार करते हैं उसके बारे में हम बात ஆனா करते हैं। இயேசு சொல்கிறார் my father business. लेकिन यीशु कहते हैं कि पिता का व्यापार, मेरे पिता का என் व्यापार। பிதாவுடைய அவிதமான அவரு தொழில் இல்லாவிட்டால் என் பிதாவுடைய பிசினஸ். और मेरे पिता परमेश्वर का व्यापार या फिर उनका उद्यम कह सकते हैं। ஃபாதர் பிசினஸ் என்று சொல்லுவது எதை இங்கே ஆண்டவராய் கர்த்தர் மென்ஷன் பண்ணுகிறார் என்றால் என் பிதாவுடைய சித்தம் செய்வதுதான் என்னுடைய வேலை, என்னுடைய பிசினஸ். और मेरे पिता का व्यापार परमेश्वर यहाँ पर जब कहते हैं तो वो क्या मतलब में बताते हैं कि इसका मतलब मेरे पिता का
का मकसद, उनका इच्छा क्या है? என் பிதாவுடைய பிசினஸ் செய்வதுதான் என்னுடைய தொழில், என்னுடைய சித்தம். मेरे पिता का मकसद करना ही वही मेरा इच्छा और मेरा मकसद है. அப்ப தேவனுடைய சித்தம் செய்யாமல் நாம் எந்த வேலையை செய்தாலும் நம்முடைய தொழில், நம்முடைய வேலை நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. इसका मतलब परमेश्वर का इच्छा या मकसद पूरा न करते हुए हमारा कोई भी व्यापार या कोई भी उद्यम नहीं हो सकता है. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வந்தாலும் அவருடைய ஃபாதர் பிசினஸை அவர் மறக்கவில்லை. यीशु मसीह यहाँ इस पृथ्वी में आए तो भी वो अपने पिता का व्यापार को नहीं भूले. அப்ப அந்த தொழில் என்ன? என்னுடைய பிதாவுடைய சித்தம் செய்வதுதான் என்னுடைய தொழில். उनका उद्यम क्या था? मेरा पिता का इच्छा, उनका मकसद पूरा करना ही मेरा उद्यम. யோவான் 4:34 வாசிக்கிறோம், அதுதான் என்னுடைய போஜனம். और योना 4:31 में हम पढ़ते हैं, वही मेरा भोजन है, அதுதான் என்னுடைய ஆகாரம், वही मेरा खाना है. அப்ப பிதாவுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது, इसका मतलब जब हम परमेश्वर पिता का इच्छा இயேசுடைய को करते சித்தத்தை हैं, நாம் செய்யும் பொழுது, यीशु का मकसद को हम जब करते हैं, அதிலே நாம் உண்மையா இருக்கும் பொழுது நம்முடைய தொழில், நாம் செய்கிற வேலை நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். और अगर हम उसमें सच्चाई होंगे तो हम जो व्यापार करते हैं, हमारे हाथ का प्रयास தேவ आशीर्वादित होगा. சித்தத்தை நாம் மறந்து என்ன வேலை செய்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. परमेश्वर के मकसद को हम भूलकर हम जो भी कामकाज करेंगे तो वो हमें आशीर्वादित नहीं होगा. சங்கீதம் 137 சங்கீதம் 4 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் தொழில், என்னுடைய வலது கை தன் தொழிலை மறக்கும். और इसका मतलब 137 भजन संगीता 7वां वचन आप लेकर देखिए, यीशु को अगर हम भूल गए तो इसका मतलब मेरा उद्यम को मैं भूल जाता हूँ. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறந்துரும். यरूशलेम, अगर मैं तुझे भूल गया तो मेरा दाहिना हाथ मेरा उद्यम भूल என் जाएगा. பிதாவுடைய சித்தத்தை நாம் அமிதமாக நான் மறந்தால் என்னுடைய வேலை ஆசீர்வாதமா இருக்காது. मेरे पिता का मकसद को अगर मैं भूल गया तो मेरा हाथ का कामकाज என்னுடைய आशीर्वादित வேலை नहीं है. ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் என் பிதாவுடைய சித்தம் என்ன, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து செயல்படும் பொழுது என்னுடைய வேலை, என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். अगर मेरे व्यापार और अगर मेरे पिता का मकसद क्या है, मेरे परिवार की और मेरे बच्चों की और उनका मकसद क्या है, जब हम जानेंगे, उसे समझेंगे तो हमारा व्यापार, हमारा हाथ का प्रयास सब कुछ आशीर्वादित रहेगा. தொழில் தேவனுடைய சித்தம் செய்யாமல் நாம் என்ன வேலை செய்தாலும் யோனா சமுத்திரத்திலே தர்சீசின் கப்பலிலே தத்தளித்தது போலத்தான் நாம் இருக்க முடியும். और अगर हम परमेश्वर की इच्छा के बगैर कुछ भी हम कामकाज करेंगे तो जैसे योना उस तर्शीश के जहाज में उस पानी में चहल महल रहा था, उसी तरह हमारा जीवन भी चहल கப்பலை महल போலதான் நாம் இருப்போம். उस जहाज की तरह ही हमारा जीवन भी रहेगा. தடுமாற்றத்தோடு கூட தான் காணப்படும். और एक चहल महलता हुआ हमारा நம்முடைய जीवन வேலையில दिखाई நமக்கு देगा. அவிதமாக ஒரு பிடிப்பு இருக்காது. और हमारे कामकाज में भी एक बराबर से एक நம்முடைய स्थिर नहीं रहेगा. வேலையில ஒரு நிரந்தரம் இருக்காது. हमारा काम में एक निरंतर नहीं அந்த रहेगा. வேலையிலே அவிதமாக ஒரு நம்பிக்கை இருக்காது. उस व्यापार में हमें एक भरोसा नहीं रहेगा. அப்படி என்றால் इसका मतलब क्या है? நம்முடைய தேவ சித்தத்தை, அவருடைய பிசினஸை நாம் அறிந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் உண்மையாய் செய்வோம் என்றால் நாம் செய்யும் வேலையிலே நாம் ஆசீர்வாதமாய் காணப்படும். परमेश्वर के मकसद को समझकर, उनके व्यापार को समझकर, उनके इच्छा के अनुसार अगर हम चलेंगे तो हमारा व्यापार भी, हमारा उद्यम आशीर्वाद दिखाई होगा. தொழிலாளிகள் தங்களுடைய வேலையில உண்மையாக தேவன் அனுப்பின அந்த வேலையில ஸ்தோத்திர உண்மையா இருந்ததினால் யூதாவுக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின எல்லா விதமான கொம்புகளையும் வல்லமைகளையும் அவர்கள் முறியடித்து தேவ ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். और वो 4 व्यापारी लोग जो थे वो परमेश्वर की इच्छा के अनुसार चल रहे थे, इसीलिए वो यूदा का विरुद्ध, परमेश्वर के लोगों का विरुद्ध जो भी सिंह उठ गया था उसे काट डालने में वो आशीर्वादित थे. யோபின் புத்தகத்தில் வாசித்தது போல அந்த கடுமையான உழைப்பாளி அந்த கடுமையாய் உழைத்ததினாலே பிரவாகித்து ஓடி வருகிற அவிதமான அந்த வெள்ளத்தை, அந்த நதியை அவிதமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த நதியை வற்றி போக பண்ணினார்.
और जैसे वो व्यापारी जो थे वो इतना कठिन व्यापार करता था, अपना उद्योग करता था, इसीलिए परमेश्वर के लोग वो विरुद्ध जो परमेश्वर लोग विरुद्ध वो चल रहा वो पहाड़ जो है उसे निर्जन करने के लिए वो सही निकला। காரணம் தேவன் எதற்காக என்னை அனுப்பினார், தேவன் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர்கள் அறிந்ததினால் அவர்கள் செய்கிற வேலையிலே அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். क्योंकि वो परमेश्वर के मकसद को जानते थे, परमेश्वर ने किस मकसद के लिए मुझे बुलाया वो जानते थे, इसीलिए वो व्यापार उनमें जीत पाए। அமெரிக்கா தேசத்திலே ஒரு 27 வயதுள்ள ஒரு நாஸ்திகன் இருந்தார். अमेरिका देश में एक 27 साल का एक नास्तिक था அவன் ஒரு பெரிய பிசினஸ்மேன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். और वो एक व्यापारी था, वो बड़ा धनवान भी था। தேவன் இல்லை என்று அமிதமாக மற்றவர்களிடத்தில் எப்பொழுதும் பேசுவான். परमेश्वर नहीं है करके हमेशा वो लोगों को எனக்கு ஒரு बताता था। தொழில் இருக்கிறது, தொழிலே அனுபவம் இருக்கிறது, ஆகையால் என்னுடைய முயற்சியினால் இவ்வளவு பெரிய பணக்காரனாகி விட்டேன். और मेरा एक व्यापार है और मुझे उसमें अनुभव है, इसीलिए उसके वजह से मेरे खुद के प्रयास की वजह से मैं बहुत இன்னும் धनवान எனக்கு बन गया। வயது இருக்கிறது, இன்னும் எனக்கு அனுபவம் இருக்கிறது, இன்னும் எனக்கு முயற்சி செய்வதற்கு பலன் இருக்கிறது, ஆகையால் இன்னும் முன்னேறுவேன் என்று சொன்னார். और मुझे अनुभव है और मुझे ताकत है और मैं प्रयास करके मैं बढ़ूंगा करके वो बोलने लगा। என்ன தெரியாது, திடீரென்று அவருடைய பிசினஸ் எல்லாம் தோல்வி அடைந்தது. அவன் அவன் சேர்த்து வைத்த எல்லா ஆஸ்திகளும் அப்படியே கரைந்து போனது. अचानक एक दिन उसने जो भी व्यापार किया उसमें सब में वो हार पाया, वो जो भी उसने धन पाया वो सब एक थोड़ा थोड़ा करके नीचे गिर गया। ஒரு நாள் அவன் மெட்ரோ ட்ரெயின்ல அவன் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருந்தான். और एक दिन वो मेट्रो ट्रेन में यात्रा कर रहा அப்படி था। அவன் போய் கொண்டிருக்கிற நேரத்திலே वो यात्रा करते समय அவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பிரகாசமான வெளிச்சம் அந்த 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 ட்ரெயினுடைய அந்த ஒரு மூலையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. और उसके आंखों के सामने एक ट्रेन के एक कोने में एक बड़ा सा एक प्रकाशित उज्जवल जैसे दिखाई அவன் देता உட்கார்ந்து இருக்கிற அந்த தலைக்கு மேலாக ஒரு பிரகாசமான வெளிச்சம் தோன்றினது. அந்த வெளிச்சத்திலே ஒரு எழுத்து எழுதப்பட்டது. அந்த எழுத்து என்ன என்றால், இயேசு இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை அர்த்தமற்றது என்று எழுதப்பட்டிருந்தது. और उस कोने में उसके एक बिजली की तरह वो शब्द जो है वो चमकने लगा और उसमें लिखा था कि अगर यीशु नहीं है तो तेरा जीवन में कुछ भी नहीं है करके वहां पर ऐसा लिखा गया। உடனே மறைந்து விடவில்லை, திரும்ப திரும்ப அவனுடைய கண்களுக்கு முன்பாக அது காட்சி அளித்துக் கொண்டே இருந்தது. और वो तुरंत वो नहीं गायब हुआ, लेकिन दोबारा उसके आंखों के सामने एक बिजली की जैसे चमकता था। இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை அர்த்தமற்றது. अगर यीशु नहीं है तो तेरा जीवन जो है जीवन में कोई अर्थ नहीं है। தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த தோல்விக்கு காரணம் என்ன என்பதை இப்பொழுது அவர் புரிந்து கொண்டார். उसके जीवन में वो हार जो पाया उसका कारण क्या है अब वो समझ என்னுடைய गया। மேட்டிமை, என்னுடைய தேவன் இல்லை என்கிறதான மமதையான வாக்கு எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவன் முறியடித்தார் என்பதை அவன் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டான், ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். और खुद का घमंड और खुद का गर्व की वजह से ही मेरा ऐसा नुकसान हो गया करके वो समझ गया और यीशु को उसी क्षण वो समझ लिया और उद्धार पाया, बपतिस्मा लिया और वो अच्छा बन गया। அவன் தேவனை நம்பி மறுபடியும் தன் தொழிலில் இறங்கினான். उसके बाद वो परमेश्वर के ऊपर भरोसा रखकर दोबारा उस व्यापार में ஆண்டவராய் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். और जब वो व्यापारी में गया वो जो भी खोया था सब कुछ परमेश्वर ने மிக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறினான். और दोबारा वो बहुत ही बड़ा धनवान बन गया। காரணம் என்ன என்றால், कारण क्या है? இயேசு அவருடைய வாழ்க்கையில வந்ததினால் அவன் வாழ்க்கை அர்த்தமாக மாறினது. यीशु उसके जीवन में आए, इसीलिए उसका जीवन अर्थ बन गया। நீங்கள் செய்கிற வேளையிலே தேவனுடைய சித்தம் அவிதமாக என்ன, என் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என் குடும்பத்தை குறித்து என்ன சித்தம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வேலையில் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்நிய வல்லமைகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருவார்.
और अगर आप यीशु आपके जीवन में आएंगे तो और आप परमेश्वर आपके जीवन में, आपके बच्चों के, आपके परिवार के जीवन में क्या मकसद रखे, अगर आप वो जान लेंगे तो परमेश्वर आपको आशीर्वाद करेंगे, आपके हाथ के प्रयास को आशीर्वाद करके आपको सब में जीत देंगे। கர்த்தர் சொல்லுகிறார், உங்களிடத்திலே கேட்கிறார், உன் தொழில் என்ன? इसीलिए परमेश्वर कहते हैं कि परमेश्वर आज आपको देखकर पूछते हैं कि तेरा उद्यम क्या है। இரண்டாவதாக, दूसरी बात, நீ எங்கிருந்து வருகிறாய்? तू कहां से आ रहा है? யோனாவை பார்த்து கேட்ட இரண்டாவது கேள்வி, நீ எங்கிருந்து வருகிறாய்? योना को देखकर पूछा गया दूसरी प्रश्न जो है, तू कहां से आ रहा है? அப்படி என்றால் நம்முடைய போக்கையும் நம்முடைய வரவை குறித்ததான ஒரு கேள்வி என்பதை நாம் நினைக்க வேண்டும்। इसका मतलब हमारे आने और जाने के बारे में एक प्रश्न पूछा गया करके हमें समझना है। என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் கவனிக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்। तो कहां से आ रहा है, अगर पूछा गया तो इसका मतलब परमेश्वर हमारे आने जाने में ध्यान दे रहे हैं करके आपको समझ कर लेना। எங்கேயோ போ எங்கேயோ வா, அது பத்தி எனக்கு கவலை இல்லை என்று ஆண்டவர் இருக்கிறவர் அல்ல। तू कहां भी जा, कहां से भी आ करके ऐसे खाली हाथ बैठने वाले हमारे परमेश्वर नहीं है। எங்கே வருகிறார் என்பதை குறித்து ஆண்டவர் எப்பொழுதும் நம்மே அக்கறை உள்ளவராக இருக்கிறார்। तो कहां जा रहा है, कहां से आ रहा है, ऐसे परमेश्वर हमेशा हमारे ऊपर फिक्र करते हैं। யோனாவை பார்த்த அந்த கேள்வியை அவிதமாக அங்கே கேட்கப்பட்டது, நீ எங்கிருந்து வருகிறாய்? योना को देखकर यहाँ पर प्रश्न पूछा गया था, तू कहां से आ रहा है? இதே கேள்வியை தாமே ஆகாரிடத்திலே அவிதமாக ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாள் கேட்டார்। और यही प्रश्न को परमेश्वर ने आगार से एक दिन पूछा गया था। ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 16वां अध्याय 8ஆம் வசனத்திலே 16वां अध्याय 8वां वचन में, ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கு போகிறாய் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது। हाजिरा तू कहां से आती और कहां को जाती है करके पूछा गया था। அதற்குரிய பதிலை ஆகார் சரியாக அவள் சொன்னார்। और हाजिरा ने भी उसके लिए सही जवाब दिया। இதே கேள்வியை அமிதமாய் கயாசிடத்திலே கேட்கப்பட்டது। और इसी प्रश्न को भी कयास से पूछा गया। 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் दूसरा राजाओं का पुस्तक 5वां अध्याय 25ஆம் வசனத்திலே 25वां वचन, கயாசியே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று அமிதமாய் தீர்க்கதரிசியாகிய எலிசா கேட்டார்। गहेजी तू कहां से आता है करके भविष्यद्वक्ता एलीसा यहाँ पर पूछता है। நான் எங்கேயும் போகவில்லை, இங்கேதான் இருக்கிறேன் என்று அவன் மழுப்பலாக பதில் சொன்னான்। लेकिन उसने कहा कि मैं कहीं भी नहीं गया, यहीं पर खड़ा हूं करके उसने ऐसे जवाब दिया। அவிதமாக யோசுவாவிடத்தில் வந்த கிபியோன் ஜனங்களிடத்திலே யோசுவா கேட்டார்। और यही प्रश्न को योशुआ के पास आए गिबियोन लोगों के पास योशुआ पूछते हैं। யோசுவா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே योशुआ 9वां अध्याय 8वां वचन में, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? आप कहां से आते हो? எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, கேள்விக்கு சரியான ஒரு பதிலை ஆகார் சொன்னார்। और इस प्रश्न का सही जवाब हाजिरा ने दिया। கேள்விக்கு சரியான ஒரு பதிலை அவிதமாக யோனா தீர்க்கதரிசி சொன்னார்। और प्रश्न का सही जवाब योना भविष्यद्वक्ता ने दिया। அந்த கேள்வி குறித்து அக்கறையற்ற தன்மையோடு கூட சொன்ன கேயாசி குஷ்டரோகியாக மாறினார்। और जो योना सही जवाब, जो सही प्रश्न का गलत जवाब देने वाला जो केहासी था, वो उसको वेदी हो गया था। கிபியோன் ஜனங்களிடத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்வியை அவர்கள் அதை சாதாரணமாக எண்ணினபடியினால் அவர்கள் விறகு சுமக்கிறவர்களாக, ஒரு அடிமைகளாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தார்கள்। और गिबियोन लोग जो योशुआ से गलत सा जवाब दिया, इसीलिए वे लोग वो एक गुलामी बन गए थे, वो वैसे यहाँ वहाँ पर चल रहे थे, वैसा आप समझ। ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய்? आज परमेश्वर यहोवा हमें देखकर पूछते हैं, तू कहाँ से आया है? ஏன் காரணம் என்ன? क्यों, कारण क्या है? நம்முடைய போக்கையும் இந்த வரத்தை குறித்து ஆண்டவருக்கு அக்கறை இருக்கு। क्योंकि वो हमारे आने जाने पर फिक्र करते हैं। 121ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே 121वां भजन संगीता 8वां वचन में, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார்। और परमेश्वर तेरे आने और जाने में अभी से लेकर सदा तेरे साथ रहेंगे। நீங்கள் போகும் பொழுதும் நீங்கள் வரும் பொழுது உங்களை ஆண்டவராய் கர்த்தர் பாதுகாக்கிறவர்। तुम्हारे आने में, तुम्हारे जाने में परमेश्वर सदा तुम्हारी रक्षा करते हैं। எங்கேயோ போ எங்கேயோ வா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்று ஆண்டவர் இருக்கிறவர் அல்ல।
तो कहाँ भी जा, कहाँ से भी आ करके ऐसे बिना फिक्र के, बिना चिंतित के परमेश्वर में ही உங்களை रहते குறித்தும் हैं। உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் உங்களுடைய பிரயாணங்களை குறித்தும் கர்த்தர் எப்பொழுதும் கவனம் வைக்கிறார். आपके बारे में, आपके बच्चों के बारे में, आपकी यात्रा के बारे में परमेश्वर हमेशा हमेशा ध्यान रखते हैं। ஆகவே ஸ்தோத்திரம், உங்களுடைய பிரயாணங்களிலே உங்களை குறித்து நீங்கள் எங்கே சென்றாலும் தேவனுடைய வழிநடத்தல் இல்லாமல் கடந்து போக கூடாது. इसलिए आप जहाँ भी कहीं भी जाते हो आपकी यात्रा में, आप परमेश्वर की सहायता के बगैर कभी न बाहर जाना। உபாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, व्यवस्था विवरण का पुस्तक 8वां अध्याय 30वां वचन में, 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, 28वां अध्याय 30वां वचन நீ में, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். तो जाने पर भी तू आशीर्वादित रहेगा, तू आने पर भी आशीर्वादित रहेगा। பாருங்க, ஆண்டவருடைய நம் தேவ பிள்ளைகளுடைய வருகையும் நம்முடைய வருவதையும் போவதையும் கர்த்தர் சொல்லுகிறார். நீ வரும் பொழுதும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ போகும் பொழுதும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். परमेश्वर हमारे आने जाने पर कहते हैं कि तू आने पर भी आशीर्वादित बना रहेगा, तू जाने पर भी आशीर्वादित अनेक लोगों के लिए बना அப்போஸ்தலர் रहेगा। 27ஆம் அதிகாரத்திலே பவுல் பிரயாணப்பட்டு போகிறான். அவன் அங்கே பிரயாணப்பட்டு போனதினாலே அந்த பிரயாணம் ஆபத்தின் மத்தியிலும் அது பாதுகாக்கப்பட்டது, ஆசீர்வாதமாக மாறியது. और प्रेरित का पुस्तक 27वां अध्याय में पौलुस जो है वो यात्रा में जाता है, लेकिन उस यात्रा के बीच में भी उसका जो यात्रा था वो बहुत आशीर्वादित था। इतना परेशानियों के बीच में भी वो आशीर्वादित बना ஆனால் रहा। யோனா தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி! लेकिन योना भविष्यद्वक्ता जो है वो कितना बड़ा एक भविष्यद्वक्ता அவனுடைய था। பிரயாணத்திலே அவன் அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமாய் இருக்கவில்லை. वो उसके यात्रा में अनेक लोगों के लिए आशीर्वादित नहीं था। தீர்க்கதரிசியாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அவன் பிரச்சனைக்குரியவனாகவே இருந்தான். वो एक भविष्यद्वक्ता था, लेकिन दूसरों के लिए एक परेशानी बनकर रह அவன் गया। இல்லாவிட்டால் அந்த கப்பல் பிரயாணம் நல்லா இருக்கும் என்ற அளவுக்கு மாறினது. अगर वो नहीं रहता तो ये जहाज का यात्रा बहुत सही सलामत होता करके ऐसा हो गया அவனுடைய था। போக்கை அவன் திட்டமிட்டான் ஒழிய தேவனுடைய தீர்மானத்தின்படி அவன் அந்த பிரயாணத்தை அவன் திட்டமிடவில்லை. क्योंकि वो उसने अपने जाने का उसने सोच लिया था, लेकिन परमेश्वर के हाथों में अपने यात्रा को उसने नहीं समर्पण உங்களுடைய किया। பிரயாணம், உங்களுடைய ஒவ்வொரு செயலும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். आपका यात्रा, आपका हर एक चाल चलन परमेश्वर का आशीर्वादित होना है। அதற்காகத்தான் அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். इसलिए प्रेरित पत्रस भी कहते हैं कि आप आशीर्वादित रहने के लिए आप दूसरों के वो आशीर्वादित है क्या करके वो जानकर आप दूसरों को நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று முதலாவது அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருங்கள் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே அவர் சொல்றார். पहला पत्रस 3 अध्याय 7वां वचन में कहते हैं कि आप आशीर्वादित देने के लिए आपको बुलाया गया है, जानकर दूसरे लोगों को आप आशीर्वादित देने में तैयार हैं। எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கு? हम कितने लोगों के लिए आशीर्वादित हैं? யோனாவை போல நாம் பிரச்சனைக்குரியவர்களா இருக்க கூடாது. हम योना के जैसे परेशानियां लेकर आने वाले नहीं रहना। ஒரு பாஸ்டர், ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு கப்பலிலே குடும்பமா பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருந்தார். एक पासवान जो है एक जहाज में अपने परिवार के साथ वो यात्रा कर रहा था। அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுவிட்டது. ऐसे जाते समय अपनी यात्रा में उनको अचानक से उनको दिल का दौरा पड़ गया था। ஜெபமணி கொண்டே தடவி கொடுத்து கொண்டிருந்தார். और ऐसे ही प्रार्थना करते हुए उसे छाती में ये कर रहे थे। அவருடைய மனைவியிடத்திலே சொன்னார், இப்பொழுது ஒரு முட்டை இருந்தால் கிடைத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா. तब उसके पत्नी के पास कहते हैं कि अगर एक अंडा होता तो अच्छा होता करके। அப்பொழுது அந்த அவருடைய மனைவி சொன்னால், இந்த கப்பல்ல இருக்கிற கோழி எல்லாம் முட்டையெல்லாம் இடாது அப்படின்னா. तब वो कहते हैं, वो उसकी पत्नी कहती है कि ये जहाज कोई भी जहाज के मुर्गे कोई भी वो अंडा नहीं देगा। ஏனென்றால் இந்த நேரத்துல இப்படி முட்டை கேக்குறீங்களா, எங்க போய் தேடுறது, யார் வச்சிருக்கிறா அப்படின்னு ஒரு இகழ்ச்சியாக அந்த அம்மா பதில் சொன்னாங்க. इसका मतलब वो हंसी मजाक में वो बोलती है कि उस जहाज में कोई अंडा इस समय पर नहीं मिलेगा, इसलिए वो ऐसे कहती है।
அப்படியே அவர் அமைதியா இருந்துட்டார். और वो चुप बैठ गए थे। அந்த கப்பல்ல இன்னொரு குடும்பம் பிரயாணம் பண்ணி கொண்டு வந்தது. उस जहाज में और एक परिवार यात्रा कर रहा था। அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிறிய பிள்ளைக்கு திடீரென்று ஃபிட்ஸ் வலிப்பு வியாதி வந்துவிட்டது. और उस परिवार के एक छोटी बच्ची को अचानक से फिट्स आ गया था, लकवा आ गया था। என்ன செய்வது என்று தெரியாம எங்கும் அங்கு ஓடிக்கொண்டிருந்தார்கள். எந்த டாக்டரும் அங்கு இல்லை. என்ன செய்வது தெரியாம திகைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள், இங்கே பக்கத்துல அந்த அடுத்த ரூம்ல ஒரு பாஸ்டர் இருக்கிற இடத்துல கொண்டு போங்க, அவர் ஜெபம் பண்ணா சரியாயிரும் அப்படின்னாங்க. और तब उसे कहा गया था कि क्योंकि वहाँ पर कोई डॉक्टर नहीं था, तो उन्हें कहा गया कि वहाँ बाजू में एक पासवान है रहते हैं, उनके पास लेकर जाइए, ये मिर्गी जो है ठीक हो जाएगा। உடனே அந்த பாஸ்டர் இடத்துல கொண்டு போனாங்க. तब तुरंत इस पासवान के पास लेकर गए थे। பாஸ்டர் ஜெபித்தார். पासवान को प्रार्थना किया। அந்த குழந்தைக்கு நல்ல சுகம் கிடைத்தது. और उस बच्चा अच्छा चंगाई पा गया। இவர் நன்றி சொல்லி தன்னுடைய ரூமுக்கு அவர்கள் போய்விட்டார்கள். उसे उन्हें धन्यवाद देकर वो अपने रूम की ओर चले गए। கொஞ்ச நேரம் கழித்து அந்த அந்த தம்பதிகள் ரெண்டு பேரும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு பார்சல் எடுத்துக்கொண்டு அந்த பாஸ்டர் இடத்திலே வந்தார்கள். और थोड़ी देर बाद वो बच्ची के माता पिता जो थे थोड़ी देर में एक पार्सल लेकर आए थे उस पास्टर जी के पास। சொல்லி கொடுத்து விட்டு அவர்கள் போய்விட்டார். और ये लीजिए पासवान जी आपके लिए लाए हैं करके देकर चले गए। அந்த பார்சலை அவர் திறந்து பார்த்தார். तब उस पार्सल को उन्होंने खोलकर देखा। 8 கோழி முட்டைகள் அங்க அதிலே இருந்தது. 8 मुर्गी के अंडा उसमें था। அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அவருடைய மனைவிக்கு ஆச்சரியம். उन्हें बहुत आश्चर्य हो गया, उसकी पत्नी भी बहुत आश्चर्यचकित हो அந்த गई। பாஸ்டர் தன் மனைவியை பார்த்து இப்படி சொன்னார். तब उस पासवान ने उनकी पत्नी को देखकर कहा, கப்பல்ல இருக்கிற கோழி 8 முட்டை இட்டுச்சு பத்தியா அப்படின்னா. तब उन्होंने कहा कि जहाज की मुर्गी ने 8 अंडा दे दिया। कहा இந்த கப்பல்ல இங்க இருக்கிற கப்பல்ல எல்லாம் கோழி எல்லாம் முட்டையிடாதே அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. उनकी पत्नी ने कहा कि यहाँ के जहाज की मुर्गियां अंडा नहीं देती है। ஆனா இவர் சொன்னார், लेकिन उन्होंने कहा கப்பல்ல இருக்கிற கோழி 8 முட்டை இட்டுச்சு, जहाज की मुर्गी ने 8 अंडा दे दिया है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, காரணம் என்ன? कारण क्या है? நம்முடைய பிரயாணம் தெய்வ சித்தத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி போகும் என்றால் போகிற பிரயாணம் ஆசீர்வாதமா இருக்கும். अगर आपका यात्रा परमेश्वर की इच्छा के अनुसार होगा तो आपका जाने वाला यात्रा आशीर्वादित நீங்க होगा। போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வரும்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். आप जाते समय आशीर्वादित होंगे और आते समय भी आशीष होंगे। உங்களுடைய போக்கையும் உங்களுடைய வரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். आपका जाने में और आने में आपको वो कंट्रोल करने के लिए आपके साथ पवित्र आत्मा जी है। தேவனுடைய திட்டம் இல்லாமல், தீர்மானம் இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் பிரயாணப்பட்டு போவோம் என்றால் நம்முடைய கப்பல்ல போனாலும் எத்தனை கோழி வைத்திருந்தாலும் அந்த கோழி முட்டையிடாது. और अगर आप परमेश्वर की इच्छा के अनुसार नहीं जाएंगे, उनके मकसद के अनुसार नहीं चलेंगे, तो आपके जहाज में कितने भी मुर्गियां होंगी तो भी वो कोई भी अंडे नहीं देंगे। நீ வியாதி உள்ளவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணாலும் அவங்களுக்கு சுகமும் கிடைக்காது. आप बीमारी लोगों के लिए प्रार्थना करेंगे तो भी वो चंगाई नहीं पाएंगे। யோனாவின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. योना के जीवन में भी वही हुआ। அவன் மாத்திரம் தேவ சித்தத்தின்படி அவன் பிரயாணம் செய்து போய் கொண்டிருந்திருப்பான் என்றார். अगर वो भी परमेश्वर के मकसद के अनुसार वो परमेश्वर की यात्रा में जाता तो எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது. वो कितने लोगों के लिए आशीर्वादित साबित हुआ होगा। அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய நம்முடைய பிரயாணம் தேவ சித்தத்தின்படி நடத்தப்பட வேண்டும். इसका मतलब हमारा यात्रा परमेश्वर की इच्छा के अनुसार होना चाहिए। ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படுகிறார்? क्यों पवित्र आत्मा जी हमारे ऊपर भरते हैं? தேவன் நடத்துவதற்காக. क्योंकि ताकि हमें चलाए वो। ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் रोमियो का पुस्तक 8वां अध्याय 14ஆம் வசனத்திலே 8वां अध्याय 14 वचन में எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். जो कोई भी परमेश्वर के आत्मा से चलाते हैं वही परमेश्वर के बच्चे हैं। ஆவியானவர் நடத்த வேண்டும்.
आत्मा जी उन्हें चलाना है, இதை செய், இதை செய்யாதே, ये कर ये ना कर, இங்க போ, அங்க போக கூடாது. तो यहाँ पर जा वहाँ पर मत जा। பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்த வேண்டும். पवित्र आत्मा जी एक मनुष्य को, एक व्यक्ति को चलाना है। நடத்தும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதோடு கூட சமாதானத்தினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம். அநேகர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார்கள். और जब हमें वो चलाते हैं, हमारे अंदर एक खुशी मगन आता है। पवित्र आत्मा जी के द्वारा हम लोगों को चला सकते हैं, हमारे अंदर एक खुशी आता है। ஏசாயா 55ஆம் அதிகாரம் ऐसे आपका पुस्तक 55वां अध्याय 12ஆம் வசனத்திலே 12वां वचन में, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தோடே கொண்டு போகப்படுவீர்கள். आप खुशी से होकर आप शांति से जा पहुंचेंगे। நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுவீங்க, आप आनंद से निकलोगे சமாதானத்தோடு கொண்டு போகப்படுவீங்க. और शांति के साथ पहुंचाए உங்களுடைய जाएंगे। உங்களுடைய முடிவு சமாதானமாய். आपका अंत शांति होगा। அதைத்தான் லூக்கா 2:29 வாசிக்கிறோம். वही लूका 2:29 में हम पढ़ते இயேசுவை हैं। தன் கைகளிலே ஏந்தி கொண்டதான சிமியோன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். और यीशु को अपने साथ रखने वाले सिमियोन ये शब्द कहता है कि हे स्वामी, अब तू अपने दास को अपने वचन के अनुसार शांति से विदा करता எவ்வளவு है। சமாதானத்தோடு அனுப்புகிறீர்கள். कितने शांति से मुझे विदा करते हो। ஆண்டவராய் கர்த்தர் நடத்தும் பொழுது நாம் மகிழ்ச்சியாய் புறப்படுவோம், சமாதானமாய் நம்முடைய பிரயாணம் முடியும். और जब हमें परमेश्वर चलाते हैं तो हम खुशी से निकलेंगे और शांति से हम वहां पर पहुंचेंगे। நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தோடே கொண்டு போகப்படுவீர்கள். आप आनंद से चलोगे और शांति से वापस आओगे। காரணம் பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் போது இதெல்லாம் நடக்கும். क्योंकि पवित्र आत्मा जी जब रहेंगे वो सब ये सब मुमकिन होगा। அவன் பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டான். அதாவது வழி தவறி அவன் வழி தவறவே மாட்டான். कहीं भी वो चाहे तो भी वो अपना रास्ता नहीं भूलेगा। தேவன் சரியாய் நேர் வழியில நடத்துவார். परमेश्वर हमेशा वो सही रास्ते पे उसे चलाएंगे। ஏனென்றால் அவனுடைய போக்கையும் வரத்தையும் தேவன் கவனிக்கிறார். அதிலே அவன் அக்கறை உள்ளவனாக இருக்கிறார். क्योंकि परमेश्वर उसके आने जाने में ध्यान रखते हैं और उसके चाल चलन में फिक्र करते हैं। நாம் ஏனத்தானா என்று ஒருவேளை இதுவரைக்கும் நாம் போயிருக்கலாம். हम यहाँ वहाँ ऐसे ही तितर बितर कहीं भी जाते होंगे अब तक, தேவனிடத்திலே அவருடைய நடத்திப்புக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். लेकिन अब परमेश्वर के ऊपर अपना चाल चलन को हम समर्पण करेंगे। யோனாவை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி, நீ எங்கிருந்து வருகிறாய்? योना से पूछा गया प्रश्न, तू कहाँ से आता பரிசுத்த है? ஆவியானவர் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் பொறுப்படுத்தியிருக்கிறாரா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். पवित्र आत्मा जी क्या आपके चाल चलन को, आपके आने जाने में संभाल रहे हैं कि आपको जानकर ஆவியானவருக்கு உங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுங்கள். आत्मा जी को आप पूरी तरह समर्पण कीजिए। ஆவியானவர் ஆசீர்வாதமாய் அற்புதமாய் உங்களை நடத்துவார். आत्मा जी आपको आशीर्वादित और बहुत ही आश्चर्यचकित உலக आपको மகா चलाएंगे। யுத்தம், இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம், और एक युद्ध, महायुद्ध चलने वाला एक समय था। ஜெர்மனிய தேசம் இங்கிலாந்துக்கு விரோதமாக அவிதமாய் ஸ்தோத்திரம் குண்டுகளை பொழிந்து கொண்டிருந்த ஒரு நேரம். और जर्मनी देश जो है इंग्लैंड के विरुद्ध, अंग्रेजों के विरुद्ध वो बम फोड़ रहे थे उस समय। அப்பொழுது விக்டோரியா மகாராணியார் இருந்தார்கள். அவர்கள் அங்க இருக்கிறதான இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற எல்லா பெற்றோருக்கும் ஒரு செய்தி அனுப்பப்பட்டது, உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் கூட்டி வர வேண்டும். तब विक्टोरिया महारानी जी थे, वो अपने वहाँ के माता पिताओं को उन्होंने कहा कि अपने सारे माता पिता अपने सारे बच्चों को लेकर रेलवे स्टेशन में आ पहुंचे। உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் கொண்டு போவதற்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் அநேக ட்ரெயின்கள் நாங்கள் விட்டிருக்கிறோம். आपके बच्चों को सही सलामत लेकर जाने के लिए एक स्पेशल ट्रेन को हमने शुरू किया। அதே போல பெற்றோர்கள் எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்ல அவிதம் அங்காங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிறுத்தி இருந்தார்கள். ஸ்பெஷல் ட்ரெயின் வந்தது. அது ஏறுவதற்கு முன்பாக அந்த பிள்ளைகளை பார்த்து விக்டோரியா மகாராணியார் இப்படி சொன்னார்கள்.
तब उसी तरह सब माता पिता उस रेलवे स्टेशन में आ गए थे और वहां पर स्पेशल ट्रेन रखा गया, उसमें सब अपने बच्चों को चढ़ा दिए थे। और उन बच्चों को देखकर विक्टोरिया महारानी जी ने कहा, நீங்கள் ஒன்றும் கவலைப்படக்கூடாது பிள்ளைகளே, நீங்க கவலைப்படக்கூடாது. आप किसी बात का चिंता मत करना। உங்களை எப்படி நாங்க கூட்டிட்டு போறோமோ அதே போல பத்திரமாய் உங்க பெற்றோரிடத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்ப்போம். बच्चों, आप किसी बात का फिक्र मत करना। जिस रीति से हम आपको लेकर जाते हैं उसी रीति से सही सलामत हम आपको लेकर आ जाएंगे आपके माता पिता के அந்த पास। பிள்ளைகளை பெற்றோரிடத்திலே அந்த மகாராணியார் ஒப்படைத்தார்கள். उसी तरह उस माता पिता के पास उन बच्चों को महारानी विक्टोरिया जी ने उन्हें पहुंचा दिया। நம்மையும் பத்திரமாய் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். हमें भी अच्छे सही सलामत सही रीति से चलाने के लिए हमारे साथ पवित्र आत्मा जी है। வழியை தவறி போக மாட்டீங்க. आप यहाँ वहाँ डगमगाएंगे नहीं। அவிதமாய் ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியின் நடத்துதலினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். परमेश्वर की आत्मा से आपको चलाया जाएगा और आप आशीर्वादित रहेंगे। ஆனால் யோனாவுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கவில்லை. அவர் வழி தவறி போனார். தேவன் அவருடைய பிரயாணங்களை ஆசீர்வதிக்க. लेकिन योना को ये आशीर्वाद नहीं मिला, वो परमेश्वर की इच्छा के अनुसार नहीं चला, इसलिए वो अपना रास्ता डगमगा कर भूल चुका था। எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கு போகிறாய்? तू कहाँ से आया है, कहाँ जाने वाला? உன்னுடைய தொழில் என்ன? तेरा उद्यम क्या है? மூன்றாவதாக, तीसरी बात, நீ எந்த தேசத்தா? तू कौन से देश का है? உன்னுடைய தேசம் எது? तेरा देश कौन सा है? எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி. कितना एक अच्छा प्रश्न நம்மை பார்த்து चिन्ह है। யாராவது கேட்டால் உன்னுடைய தேசம் என்ன என்றால் நம்முடைய தேசம் இந்தியா என்று நாம் சொல்லுவோம். और अगर हमसे पूछा जाए तो तुम्हारा देश कौन सा है, तो हम भारत देश को இந்தியாவிலே बताएंगे। குடியிருந்தாலும் நமக்கு என்று ஒரு சொந்த தேசம் இருக்கிறது. हम भारत देश में रहेंगे तो भी हमारे लिए एक अलग सा देश रखा गया है। தேசம் இருக்கிறது. दो देश रखा गया है। ஒன்று நாம் இதுவரைக்கும் குடியிருந்து கொண்டிருக்கிற இல்லாவிட்டால் குடியிருந்த தேசம். पहली बात तो हम अब तक एक रहवासी रहने वाले एक देश है। இன்னொன்று நாம் போக வேண்டிய ஒரு சொந்த தேசம். दूसरा जो देश है जहाँ पर हम पहुँचने वाले या जाने वाले देश। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே इब्रानियों का पुस्तक 11वां अध्याय 11वां वचन में ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பரிசுத்தவான்களை தேவன் சொந்த தேசத்துக்கு போகும்படி அழைக்கும் பொழுது, और परमेश्वर यहोवा अपने ये इन धार्मिक लोगों को भक्तों को जब अपने खुद के देश के लिए जाने के लिए उन्हें बताए गए थे। இந்த 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், इस 15वां वचन में हम पढ़ते हैं, விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. जिस देश से वे निकल आए थे यदि उसकी सुधि करते तो उन्हें लौट जाने का अवसर था। தேவன் அழைக்கும் பொழுது அவர்கள் இருந்த அந்த தேசத்தை, விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைவுல கூட வைக்கவில்லை. जब परमेश्वर ने उन्हें बुलाया तो उन्होंने जो छोड़ा है उस देश को उन्होंने अपने सोच में भी नहीं रखा था। இந்த தேசத்துல இதுவரைக்கும் நான் அந்நியனாக இருந்தேன். क्योंकि वो देश में मैं एक अन्य व्यक्ति के तरह रहा। நான் இந்த தேசத்துல பரதேசியாக இருந்தேன். मैं उस देश में एक परदेशी के समान था। இந்த தேசத்தை நான் நினைத்து பார்ப்பதற்கு எனக்கு அவசியமும் கிடையாது. और जिस देश से मैं निकल कर आया उस देश की सुधि लेने के लिए मुझे कोई अवसर ही नहीं था। அப்படி நினைத்திருப்பார்கள் என்றால் திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்தது. अगर वे सोचते तो उन्हें लौटने के लिए भी एक अवसर मिल जाता था। அவர்கள் அவிதமாக அதை நினைத்து கூட பார்க்க, लेकिन उन्होंने उसके बारे में नहीं कभी सोचा। லோத்தின் மனைவி ஏன் அவிதமா உப்புத்துனாக மாறினார்? लूत की पत्नी क्यों एक नमक की पुतली बन गई? அந்த தேசத்தை அவள் நினைத்து திரும்பி பார்த்தார். क्योंकि वो जो अपने देश को उसने छोड़ के आए उस देश को उसने स्मरण किया था। தேவன் அவளுக்கு நல்ல ஒரு தேசத்தை கர்த்தர் வைத்தார். परमेश्वर ने उसके लिए एक अच्छा देश रखा था। ஆனால் அதை குறித்த ஒரு சிந்தை அவளுக்கு இல்லாமல் தான் விட்டு வந்த தேசத்தை நினைத்து திரும்பி பார்க்கும் பொழுது அவள் உப்புத்துனாக மாறினார். और उस परमेश्वर ने उसको जो देश दिया था उसके बारे में न सोचते हुए उसने जो छोड़ा हुआ देश को सोचा, इसलिए वो एक नमक की स्तंभ बन गई थी। பரிசுத்தவான்கள் தாங்கள் போக வேண்டிய அந்த சுய தேசத்திற்கு, சொந்த தேசத்துக்கு கடந்து போனார்.
लेकिन अपने भक्तों ने अपने जो जाने वाले अपने देश के बारे में उन्होंने सोचा। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, நீ எந்த தேசத்தான் என்று யோனாவை பார்த்து கேட்கும் பொழுது तू कौन सा देश का है? जब योना को देखकर ये प्रश्न पूछा गया, யோனாவுக்குரிய பதிலை அவன் சொன்னான். योना ने उसके लिए भी एक जवाब நான் दिया ஒரு था। எபிரியன், मैं एक इब्रानियों है, நான் பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கிறவன். मैं स्वर्ग परमेश्वर का स्वर्ग राज्य परमेश्वर को आराधना அந்த करने वाला எபிரியன் हूं। என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு யூதன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். और जब वो इब्री ही कहता है तो वो एक योद्धा है, सब लोग जान सकते थे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, பரலோகத்தை குறித்து உங்களுடைய சொந்த தேசமாகிய பரம தேசத்தை குறித்து உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? स्वर्ग के बारे में और आपके खुद के देश जो खुद के देश के बारे में आपका सोच विचार ஒரு क्या है? 3 பேரை நான் உங்களோடு கூட வைக்க விரும்புகிறேன். एक 3 लोगों के आपके सामने में रखना இந்த चाहता हूँ। 3 பேருக்கும் அவ்விதமாய் அந்த எருசலேமிலே தங்குவதற்கு, எருசலேமிலே வாசம் பண்ணுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. ये 3 लोगों को यरूशलेम में निवास करने के लिए एक अच्छा एक मौका मिला था। பரலோகத்துக்கு பிரயாணம் பண்ணி போவதற்கு அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தது போல மாறினது. स्वर्ग राज्य में यात्रा करने के लिए उन्हें एक मौका जैसे मिल गया था। ஆனால் அதை அவர்கள் வேண்டாம் என்று அவ்விதமாய் புறம்பே தள்ளினார். लेकिन उन्होंने वो नहीं चाहा और उसे वैसे ही तुच्छ मान लिया। யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் निर्गमन का पुस्तक 18वां अध्याय 6ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் 6 वचन से लेकर 27 वचन तक अगर पढ़ोगे तो மோசேயுடைய மாமாவை குறித்து வாசிக்கிறோம். मूसा के मामा के बारे में हम यहाँ पढ़ते हैं। மோசேயுடைய மனைவி அவருடைய பிள்ளைகளை 2 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு மோசேயின் மாமா அவ்விதமாய் மோசேயை பார்ப்பதற்காக வருகிறார். मूसा के पत्नी और उनके 2 बच्चों को लेकर उसके ससुर जी मूसा को देखने आते हैं। அவ்விதமாக வரும் பொழுது மோசேயின் மாமா ஸ்தோத்திரம் எகிப்து தேசத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததும் பார்வோனுக்கு செய்ததும் எல்லாவற்றையும் அவன் கேள்விப்பட்டதை நினைத்து ஸ்தோத்திரம் ரட்சித்ததை நினைத்து அதை தன் மாமனுக்கு அதை மோசே விவரித்து சொல்றார். और मूसा अपने वो मिस्र देश में हुए लोगों के बारे में, उनकी उद्धारता के बारे में, उन जैसे बचाए गए थे उनके सब के बारे में वो उनको समझा कर बता रहे उनके ससुर जी को। கேள்விப்படும் பொழுது சந்தோஷம் அடைகிறார். और यह सब उसके ससुर यित्रो सुनकर खुश होते हैं। தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களுடைய தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்று அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கையும் செய்கிறார். और वो परमेश्वर के स्तुति होकर कर तेरा परमेश्वर सभी देवताओं में से बड़ा परमेश्वर है करके वो वहां पर बताता भी है उन्हें। மோசேக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். मूसा के लिए वो कोई थोड़ा सलाह भी देता है। அப்பொழுது இந்த மோசே தன் மாமனை தன்னோடு கூட வரும்படியாக அழைக்கிறார். तब मूसा जो है अपने ससुर को अपने साथ बुलाता है। ஆனால் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், लेकिन 27 वचन में हम यहाँ पढ़ते हैं, அவன் திரும்ப தன் தேசத்துக்கு அவன் போய்விட்டான். लेकिन उसके ससुर अपने देश की ओर फिर से चले गए। தன்னுடைய மருமகன் எவ்வளவு பெரிய தலைவன், அவர்கள் ஆராதிக்கிற தேவன் எத்தனை பெரியவர், எத்தனை அற்புதங்களை செய்கிறார். அந்த தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு ஒரு சொந்த சுயமான ஒரு வளமான ஒரு தேசத்தை கொடுக்க போகிறார் என்பதை அறிந்திருந்தும் அதை நெக்லெக்ட் செய்தவனாக தன் சொந்த தேசத்துக்கு उसके ससुर उसके दामाद जो थे, वो कितना बड़ा एक मनुष्य है, परमेश्वर का दास है, वो अपने देवता के बारे में कितना कुछ बोल चुका था, लेकिन फिर भी उसे तुच्छ कर वो अपने खुद के देश की ओर उसका ससुर चला गया। அநேகருக்கு இன்றைக்கு உலகத்தில் அநேகருக்கு இயேசுவை பற்றி தெரியாதது தெரியும். आज अनेक संसार के लोगों को यीशु के बारे में नहीं जानते, नहीं ऐसा नहीं है, वे जानते हैं, அவர்களுக்கு தெரியும், वे स्वर्ग राज्य के बारे में भी जानते हैं। ஆனால் தங்களுடைய பாரம்பரியத்தை, தங்களுடைய பழக்க வழக்கங்களை, தங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களை விட்டு வருவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை.
वो क्योंकि वो अपने पारंपरिक को अपने व्यवस्था को छोड़कर आने के लिए उनका मन नहीं है। உங்களுடைய தேவன் பெரியவர்தான், तुम्हारा देवता तुम्हारा परमेश्वर बड़ा है, அவர் அற்புதங்களை செய்கிறவர் वो தான், अद्भुत करता है, எல்லாம் எனக்கு தெரியும். सब कुछ हम जानते हैं। ஆனால் என்னால் என்னுடைய பாரம்பரியத்தை என்னால் விட்டுவிட முடியும். लेकिन मैं अपने पारंपरिक को नहीं छोड़ सकता। எத்தனை போன்று எத்தனை பேர் அவிதமாய் தங்களுடைய தேவன் தங்களுக்கு தருகிற அந்த மேன்மையான அந்த ஸ்லாக்கியத்தை எழுந்து தங்கள் சொந்த தேசத்துக்கு போனவர்கள் இருக்கிறார். मित्रों के जैसे कितने लोग परमेश्वर ने दिए गए भलाई को उनको सोच भी नहीं लेते और अपने खुद के देश में कितने लोग लौट गए हैं। என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், गिनती का पुस्तक 10वां अध्याय। இங்கே மோசேயினுடைய மச்சுனனை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம், பிரதல்லாவை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். यहाँ पर मूसा के साले के बारे में हम यहाँ पर पढ़ते हैं। 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், 10वां अध्याय को आप सब ले लोगे। 29-30 வசனத்தை எடுத்தால் 29-30 वचन अगर आप लोगे மோசே தன்னுடைய மாமனுடைய குமாரனாக்கி ஓபாவை நோக்கி எங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன பிரயாணத்துக்கு, அந்த பிரயாண ஸ்தலத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம், நீ எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று 29ஆம் வசனத்திலே சொன்னார். और 29 वचन में मूसा ने अपने ससुर के पुत्र होबाब से कहा कि हम लोग उस स्थान की यात्रा करते हैं जिसके विषय में यहोवा ने कहा है कि उसमें मैं दूंगा, इसलिए वो हमारे संग चल, हम तेरी भलाई करेंगे क्योंकि यहोवा ने इज़राइल के विषय भला की है। 30ஆம் வசனத்திலே நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும். और 30वां वचन में वो कहता है कि होबाब कहता है कि मैं नहीं जाऊंगा, मैं मेरे देश और अपने कुटुंबियों में लौट जाऊंगा। தகப்பனும் அப்படி போனார், அவருடைய பிள்ளைகளும் அப்படி போனார், उसके पिता भी वैसे ही किए, उसके पुत्र भी ऐसे करने लगे। பரிசுத்தவான்களோடு கூட எத்தனை சம்பந்தம் அவிதமான ஒரு நெருக்கம் உறவு இருந்தாலும் பிசாசு இன்னைக்கு எத்தனை பேர் பரலோகத்துக்கு நேராக நடத்த முடியாதபடி நரகத்தை நோக்கி இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்। आज पवित्र लोगों के साथ जितना भी गहरा संबंध हो, लेकिन फिर भी शैतान जो है वो उन्हें स्वर्ग की ओर नहीं लेकिन नरक की ओर लेकर जाता है। நீங்கள் எந்த தேசம்? आप किस देश के निवासी हो? யோனாவை பார்த்து கேட்டது போல கர்த்தர் இந்த காலையில கேட்கிறார், உங்களுடைய தேசம் எது? और योना को जैसे प्रश्न पूछा गया, आज परमेश्वर आपको पूछते हैं कि आप तू कौन से देश का निवासी है? என் தேசம் பிதாவுடைய வீடு என்று தைரியமாய் நீங்கள் சொல்ல முடியுமா? क्या आप धीरज से कह सकते हो कि मेरा देश स्वर्ग राज्य है, मेरा देश यरूशलेम है करके आप कह सकते हो कि पिता का घर है? 19आम அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்। दूसरा सामुएल 19वां अध्याय ले लेंगे। ஒரு மனுஷனை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம்। दूसरा सामुएल 19 में हम यहाँ पर एक व्यक्ति के बारे में देखते हैं। இந்த பர்சிலா என்று சொல்லக்கூடியதான இந்த ஒரு வயதான இந்த தகப்பன் தாவீதுக்கு நிறைய உதவி செய்தவர்। यहाँ पर परसुला नामक एक बुजुर्ग व्यक्ति तो थे, उन्होंने दाऊद का बहुत सहायता किया। அவர் தன் மகனாகி அப்சலோமால் துரத்தப்பட்டு வரும் பொழுது இந்த பர்சிலா அவருக்கு எத்தனையோ காரியங்களை அவருக்கும் அவரோடு கூட வந்தவர்களுக்கும் ஆகாரங்கள், படுக்க வசதி என்னென்ன வேண்டும் அத்தனையும் செய்து கொடுத்தார்। और ये अपने बेटे जब अब्सलोम से उसे भगाया गया था, तब ये बुजुर्ग व्यक्ति ने पिरसा ने कितने उनको सहायता की और उन लोगों जो उनके साथ आए थे उनके लिए सहायता करके अब सब काम, सब परेशानियां सब समाप्त हो गया। अब्सलोम मृत्यु हो गया था। திரும்ப தன் தேசத்திற்கு எருசலேமுக்கு அவர் ராஜ்ய பரிபாலனம் செய்ய அவர் போய் கொண்டிருக்கிறார்। और फिर उसके देश में उसको एक राज्य के रूप में उसको देने के लिए चला गया था। ஆனால் அந்த பர்சிலாவை இப்பொழுது தாவீது கூப்பிடுகிறார், நீ எவ்வளவு உதவி செய்தாய், நீ அங்கே எருசலேமுக்கு வா। तब ये पिरसा को दाऊद जो है बुलाता है कि तूने मेरा कितना सहायता किया, तू मेरे साथ यरूशलेम चल। அவன் சொன்ன காரியங்களை கவனியுங்கள்। लेकिन उन्होंने जो ये बातें कहा था देखिए 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்। 37 वचन में हम நான் என் ஊரிலே மரித்து
என் தாய் தகப்பன்மார் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும்படி உமது அடியேன் திரும்பி போகட்டும். और मैं अपने ही नगर में अपने माता पिता के कब्रिस्तान के पास मरूं और अपने दास लौटने दो। யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அவர்களுக்கெல்லாம் கிடைத்தது. सोचकर देखिए कितना बड़ा एक अवसर उन्हें मिला था। மிகப்பெரிய தலைவனாகிய மோசேயின் மூலமாய் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தரிப்பதற்குரிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது. और बड़ा एक मुख्य मूसा के द्वारा वो स्वर्ग राज्यों को अधिकार करने का उन्हें बड़ा एक अवसर मिला था। தாவீதின் மூலமாக ஸ்தோத்திர பர்சிலாவுக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியம் கிடைத்தது. दाऊद के वजह से परसिला को एक बड़ा अवसर मिल चुका था। இவர்கள் எல்லாரும் அதை புறம்பே தள்ளினார். लेकिन ये सब कुछ उन्होंने उसे तुच्छ करके उसे ठुकरा दिया। அவர்களை அவிதமாய் ஸ்தோத்திரம் நரகத்தை நோக்கி கொண்டு சென்றார். शैतान उन्हें नरक की ओर लेकर गया। मेरे प्रिय लोगों, உங்களுடைய தேசம் எது? आपका देश कौन सा है? உங்களுடைய தேசம் பரம தேசம் தான். आपका देश क्या स्वर्ग राज्य है? என்னுடைய தேசம் பரலோக ராஜ்யம். मेरा देश स्वर्ग राज्य சுய है। தேசத்துக்கு நான் போய் கொண்டு मेरे खुद के देश में मैं निवास करने இந்த चाहता हूँ। ராஜ்யம் இந்த தேசம் எனக்கு சொந்தம் அல்ல. ये देश ये राज्य मेरे लिए मेरा खुद का नहीं பரலோக है। ராஜ்யம் தான் எனக்கு சொந்தம். मेरा स्वर्ग राज्य ही தேவன் मेरा अपना है। எனக்காய் பிதாவுடைய வீட்டில் ஒரு வாசலத்தை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். और मेरे राज्य में परमेश्वर पिता मेरे लिए एक निवास बना रहे हैं। சீக்கிரமாய் வரப்போகிறார். और वो शीघ्र ही यहाँ पर आने वाले அவரோடு கூட நாம் அந்த தேசத்துக்கு நான் போக போகிறேன். और मैं उनके साथ मिलकर उनके देश में अपना देश में जाने वाला हूँ। தைரியமாய் சொல்ல முடியும். क्या आप धीरज के साथ कह सकते हो? யோனாவை பார்த்து கேட்டு योना से ये प्रश्न पूछा தொழில் गया என்ன? था, तेरा व्यापार क्या है? எங்கிருந்து तू வருகிறாய்? कहाँ से आता है? தேசம் என்ன? तेरा देश कौन सा है? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். परमेश्वर हमें भी देखकर पूछते हैं। நாம் எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி நாம் हम ஜெபிப்போம். सभी अपने मुंह खोलकर परमेश्वर की ओर देखकर இந்த प्रार्थना காலையிலே करेंगे। ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். हम सभी सुबह के समय पर प्रार्थना करेंगे। ஆண்டவரே, உம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். परमेश्वर आपके हाथों में हम अर्पण करते हैं। என் தொழில் உம்முடைய சித்தம் செய்வது. हमारा व्यापार आपका मकसद करना। ஃபாதர் பிசினஸ் என்று பிதாவுடைய ஆண்டவரே சித்தத்தை உம்முடைய தொழிலாக நீர் எடுத்துக்கொண்டு செய்தது போல और जैसे पिता का व्यापार और उसी आपने पिता के इच्छा के अनुसार उनका व्यापार आपने लिया। ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய சித்தம் செய்வது எங்களுடைய பாக்கியம் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் எங்களுடைய சித்தத்தை செய்து எங்களுடைய வேலையிலே நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். यीशु उसी तरह आपका इच्छा भी के अनुसार हमें भी जानकर चलने के लिए और उसी तरह हमारा व्यापार उसके वजह से आशीर्वादित होने के लिए परमेश्वर आप सहायता தேவன் இந்த பூமியிலே எங்களை ரட்சித்து வைத்ததின் நோக்கத்தை நீர் கட்டாயம் நிறைவேற்றுவீர். परमेश्वर इस जगत में आपने हमें उद्धार करके रखा, उसका वो कर्तव्य हम पूरा நோக்கி कीजिएगा। நாம் ஜெபிக்கலாம். परमेश्वर की ओर देखकर हम உங்களுடைய குடும்பத்தை சிதறடிப்பதற்காய் சத்துரு பயங்கரமாய் கிரியை செய்கிறார். आपके परिवार को तोड़ने के लिए शैतान बहुत ही कोशिश உங்களுடைய कर குடும்பத்தை रहा है। நஷ்டப்படுத்துவதற்காக आपके कुटुंब को नष्ट करने உங்களுடைய के लिए குடும்பத்தில் இருக்கிறதான ஸ்தோத்திரம் ஆவியானவருடைய வல்லமையை அது அதமாக்கும்படியாய் இன்றைக்கு பிசாசு இன்றைக்கு अनेक குடும்பங்களிலே கிரியை செய்கிறார். आपके परिवार में आत्मा का जो सामर्थ्य को तोड़ने के लिए आज शैतान बहुत ही बड़ा பிதாவுடைய कोशिश कर சித்தத்தை रहा है। செய்து உங்களுடைய வேலையிலே நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் என்றால் अगर आप पिता का इच्छा कर आपके व्यापार में आप सच உங்களை दिखोगे கொண்டு உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்நிய வல்லமைகளை கர்த்தர் சிதறடிக்க கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தும். आपके द्वारा आपके विरुद्ध होने वाले सारे शैतान की क्रियाओं के परमेश्वर उसे तोड़ देंगे। கடக்க முடியாதபடி சத்துரு பிசாசு அவிதமாய் வெள்ளம் போல கடந்து வரலாம். और आप उस पहाड़ के बीचों में से नहीं जा सकते, वैसे आज शैतान एक बड़े पहाड़ के तरह आ அந்த सकता है। உழைப்பாளி அந்த தொழிலாளி அதை வற்ற செய்தது போல
தேவனுடைய கரத்தை சித்தத்தை செய்து நீங்கள் காணப்படும் பொழுது ஆவியானவர் எல்லாவற்றையும் பற்றி போக செய்வார். और जैसे वो व्यापारी उस बाढ़ को, उस प्रलय को उसने सुखा दिया था, उसी तरह परमेश्वर का इच्छा करोगे तो परमेश्वर आपके साथ देंगे। हम सभी प्रार्थना करेंगे, ஆண்டவரே எங்கள் தொழிலை ஆசீர்வதிங்க. परमेश्वर हमारे उद्यम को आप आशीर्वाद எங்களுடைய कीजिए, போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. हमारे आने जाने पर आशीर्वाद உம்முடைய कीजिए, ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. आपके राज्य को हमें तैयार कीजिए। ஆண்டவரே நோக்கி ஜெபிக்கிறோம். परमेश्वर की ओर देखकर प्रार्थना பரலோகத்தின் करेंगे। நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை ஆராதனை நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए हम आपको धन्यवाद देते हैं। இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ये वचनों को सुनने वाले हर एक बच्चों के लिए हम ஆவியானவர் स्तुति கிரியை करते हैं। செய்யணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். आत्मा जी आप क्रिया करना है, आपका नाम का உம்முடைய महिमा பிள்ளைகளுக்கு होना है। விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான சத்துருடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். आपके बच्चों के विरोध उठने वाले सारे शैतान के कर्मों को यीशु के नाम से हम उसे तोड़ते हैं। தொழிலாளிகள் யூதா விரோதமாய் கிரியை செய்கிற ஆண்டவரே அந்த கொம்புகளை முறியடித்தது போல, और जैसे वो 4 व्यापारियों ने यूदा के विरुद्ध क्रिया करने वाले सिंगों को काट कर தேவனுடைய डाला, ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்நிய வல்லமைகளை நொறுக்கி போடுவீராக. परमेश्वर का पवित्र आत्मा और परमेश्वर के बच्चों के विरोध जो भी कार्य कर रहा है शैतान, उस இந்த सभी को नष्ट कर। பிரச்சனைகளை எப்படி நான் கடப்பேன், இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நான் வெளியேறுவேன் என்று தடுமாற்றத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த பிரச்சனை எல்லாம் வற்றி போகட்டும். और इस समस्याओं से इस बीच में मैं कैसे गुजरूंगा, इस समस्याओं में मैं कैसे जीतूंगा करके जो डगमगाने वाले लोग हैं, परमेश्वर उन सभी के बाढ़ को, पानी को आप सुखा உம்முடைய दीजिएगा। பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर आपके बच्चों को आप கேட்ட आशीर्वाद வார்த்தைகள் कीजिए। பிரயோஜனமாய் மாறட்டும். सुनने वाले वचन उनको प्रयोजित होना உம்முடைய है। ராஜ்யம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படும். आपके राज्य के आगमन में हमें இந்த तैयार வாரத்திலே कीजिए। தங்களுடைய பிறந்த நாளை, தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களை வைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக. इस हफ्ते में जो भी अपना शादी का सालगिरह, अपना जन्मदिन मना रहे, उन बच्चों को आप आशीर्वाद कीजिएगा। எல்லா மகிமையும் கனம் துதி உமக்கே செலுத்துகிறோம். सारे महिमा आदर सम्मान केवल परमेश्वर आप ही को देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमीन। என் நாத்தமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய வரை மட்டும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் மறுபடியும் எங்களுடைய வாழ்த்துக்கள். आप सभी को दोबारा एक और बार बधाई देते हैं। ஸ்தோத்திரம். அநேகருக்கு அவங்க ஒரு குடும்பத்தை நான் சந்திக்கும் பொழுது சொன்னாங்க, எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த செய்தி எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் என்று சொன்னார். और जब मैं एक परिवार से मिला तो वो उन्होंने कहा था कि ये संदेश को हम सभी से बांटते हैं, ये वीडियो को। நீங்களும் உங்களுடைய மற்றவர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்கள். आप भी आपके दोस्तों को, आपके रिश्तेदारों को भेजिएगा। இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. अब तक जिन्होंने सब्सक्राइब नहीं किया तो सब्सक्राइब कीजिए। உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। ஆமென். आमीन।